ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பூண்டு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே சிம்பிளா செஞ்சலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ரெடி பண்ண ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. பூண்டு உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி பூண்டு சாதமா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பூண்டு சாதத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 கட்டி பூண்டு உரிச்சு சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பூண்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து செய்யும் போது நம்ம பூண்டு சாதத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிரன்ச்சியா சாப்பிடவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதோடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாயும் 5-6 வரமிளகாயும் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகாத்தூள் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்துக்கோங்க. பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 2 கப் அளவுக்கு ரைஸை நான் வடிச்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சுடு சாதத்துல செஞ்சிருக்கேன். நீங்க பழைய சாதமா இருந்தாலும் உதிரியா இருக்கிற சாதமா செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சிம்பிளான பூண்டு சாதங்க. தொட்டுக்க ஒண்ணுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்கும். 2 வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டாலே செம டேஸ்டா இருக்குங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த பூண்டு சாதத்தை சிம்பிளா இதே போல ஈஸியா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எமர்ஜென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.